in Christ the truth. கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தல் உண்மை என்ற கருப்பொருளை கொடுத்திருக்கிறார்கள். 4 வேத பாடங்களை வாசிக்க கேட்டோம். சங்கீதம் தவிர்த்து ஒரு பழைய ஏற்பாடு, நிருப பாடம், புதிய ஏற்பாடு, 3 வேத பகுதிகளை கொண்டு நாம் இந்த தியானத்தை தியானிக்க இருக்கிறோம். எப்படிங்க இந்த தலைப்பை ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், பிலீவிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தல். நிறைய நேரங்களில் சின்ன பிள்ளைங்களாம் அப்பா அம்மா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கிறோம். என்ன நம்பிக்கைனா, நம்ம கேட்டதை கண்டிப்பாக நம் பெற்றோர் வாங்கி கொடுத்துருவாங்க. நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். என் நண்பன் எனக்கு உண்மையுள்ள ஒரு நண்பனாக இருப்பான், நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பனாக இருப்பான். அல்லது உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அது உண்மையுள்ள நம்பிக்கையா? உண்மையா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனா? அல்லது ஏதோ வெளிவேஷத்துக்காக எனக்கு அப்பா அம்மா பேர் வச்சுட்டாங்கன்றதுக்காக நான் கிறிஸ்துவளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப கிறிஸ்து என்பவர் யார்? அப்ப கிறிஸ்துவ அவருடைய சத்தியத்துல நான் நம்புறேன் அப்படின்னா, அப்ப ஏசாமி யாருங்க? பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் யாருக்காவது தெரிஞ்சா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யோவான் 14:6. நீங்க 3:16 சொல்றீங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது. இந்த உலகத்திலே பல்வேறு மார்க்கங்கள் இருக்கிறது, பல்வேறு வழிகள் இருக்கிறது, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறது, பல்வேறு வழிகாட்டுகின்ற குருக்கள் இருக்கிறார்கள், சமய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர் எல்லாரை விடவும் மாறுபட்டு நிற்கிறார். எப்படிங்க நிற்கிறார்னா, நான் தான் வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றார். நானே வழி, வாய்மை, வாழ்வு, உண்மையாகவே இருக்கிறேன். இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியில் உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். இந்த தாசன் சொல்றார், அப்ப உம்முடைய சத்தியம் எது? உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வார்த்தை தான் எங்களை பரிசுத்தமாக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்க கூடும், பரிசுத்தமாக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அவர் ஒருத்தர் தான் வழி. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து யாருங்க? ஏசாமி யாருப்பா உங்களுக்குலாம்? இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சகர், வழியும் சத்தியம் ஜீவன். ஏன்னா அந்த வசனம் வாசிட்டோம், அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். கரெக்ட். அடுத்தது ஒளி. ஏசாமி யாருங்க உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து யார் உங்களுக்கு? அப்பாவாக இருக்கிறார், அப்புறம் மீட்பராக இருக்கிறார், மெய்ப்பராக இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார். நீங்கள் என் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 3 விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1, இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரன், கடவுளுடைய குமாரன், ஒரே மைந்தன், கடவுளின் ஒரே மைந்தன். அது எதுக்காக வந்தார்னா, அவர் நம்மை மீட்கும் பொருளாக வந்திருக்கிறார், நம்மை மீட்கும்படியா அவர் வந்திருக்கிறார். 2வது, மாம்சமாக உருவெடுத்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. மாம்சமாக உருவெடுத்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்க இருக்குது? பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது, அந்த வார்த்தை மூலமாக எல்லாவற்றையும் படைத்தார். அந்த வார்த்தை மாம்ச அவதாரம் எடுத்து நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார் என்று யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப வார்த்தையாகிய கடவுள் மாம்சமானார், அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. அடுத்தது, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். நிறைய பேர் சொல்லலாம், நான் உங்களை மீட்டுறேன், உங்க கஷ்டத்திலேருந்து நான் உங்களை காப்பாத்திடுறேன், உங்க கஷ்டத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுறேன். எத்தனையோ பேர் சொல்லலாம், எத்தனையோ பேர் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். ஆனால் எல்லாராலும் செய்ய முடியுமா? நிச்சயமா முடியவே முடியாது. அப்ப யார் நம்மை ரட்சிக்க முடியும்? பாவத்திலிருந்து யார் நம்மை ரட்சிக்க முடியும்? நம்முடைய சாபங்களிலிருந்து யார் நம்மை ரட்சிக்க முடியும்? நம்முடைய இக்கட்டிலிருந்து யார் நம்மை ரட்சிக்க முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன்னா அவர் தான் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிற ஒரே சாமி, இயேசு சாமி தான். வேற யாராலையும் நம்மளை என்ன பண்ண முடியாது,
காப்பாற்றவே முடியாதுங்க. நிறைய நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் சிக்கியிருக்கும் போது கடவுள் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசுவானவர் நம்மை காப்பாற்ற வந்த உண்மையான தெய்வம். அடுத்தது, நான் ஏன் இயேசுவை நம்ப வேண்டும்? கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல். அப்ப நாம் ஏன் நம்பணும்? இது பொய்யான உலகங்க. எப்படிப்பட்ட உலகம்? உண்மையான உலகமா? மாயையான உலகம். இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அன்பு மாயையானது, இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற வாக்குறுதிகள் மாயையானது, இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகிற உறுதிமொழிகள் நிறைய இடங்களிலே மாயையாய் இருக்கிறது. உதவி செய்கின்ற நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை மறந்துடுவாங்க. பொய்யான இந்த உலகத்திலே உண்மையை வழங்கி உண்மையுள்ளவர்களாய் நம்மை வாழ அழைக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் கொடுத்துருங்க, உங்களுடைய உழைப்பை கொடுத்துருங்க, உங்களுடைய எல்லா உலக பொருளாதாரத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு ஒருவர் தான் உன் உள்ளத்திலே எனக்கு தங்குவதற்கு இடம் கொடு என்று சொல்கிறார். உங்களுக்கானதை எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்ப முதலாவது நாம் கடவுள் ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதுதான் பார்க்கிறேன். மோசேயை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் எங்கும் என்னுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான். மோசே கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது இதுல பார்த்தீங்கன்னா ஏன் நம்ப வேண்டும்னா, இருளில் நம்பிக்கை கொடுக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையே இருண்டு போச்சுங்க, எதிர்காலமே தெரியாது, நாளைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியாதுன்னு இந்த சூழ்நிலை இருந்தா கூட, இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உங்களை இருளிலிருந்து மீட்கக்கூடியவர் ஒருவர் யார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து தான். இருட்டுனா கரண்ட் ஆஃப் ஆயிட்டு இருட்டு இல்லை, வாழ்க்கையின் இருளிலிருந்து மீட்கின்ற மீட்பர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாவ இருளிலிருந்து மீட்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் பாவியாய் இருக்கிறோம். பாவ அறிக்கை ஒவ்வொரு வாரமும் ஏன் நம்ம வாசிக்கிறோம்னா, என்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் நான் பொய்யன் என்று சொல்லுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல ஒருவரும் நல்ல நீதிமான், பாவம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. பாவம் இல்லாத ஒரே ஒருவராக, மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர். அவர் தாங்க சுத்த கண்ணர், பாவம் இல்லாதவர், பரிசுத்தத்தில் பரிசுத்தமானவர், ஜோதியில் ஜோதியானவர். நிறைய நாம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான கடவுளை நிச்சயமா நான் நம்பிதான் ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை அவரால் மட்டும்தான் நீக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உலகின் ஒளி என்று சொல்லுகிறார். நானே உலகின் ஒளி என்று சொல்லுகிறார். பரலோகத்திலே அவர் தான் அங்க என்னது? லைட். ஆமா தானே? அப்படித்தானே வாசிக்கிறோம். பரலோகத்துல யார் வெளிச்சமா இருப்பாங்க? அங்க இருளில் இல்லை, பகலும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அவர் தாங்க அங்க லைட்டு. அவருடைய பிரகாசத்திலே நாம் என்ன பண்ண போறோம்? நடக்க போகிறோம். அப்ப இயேசுவானவர் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில ஒளியேற்ற முடியும். அப்ப அதனால நாம் அவரை நம்ப வேண்டும். மூன்றாவது, ரட்சிப்பு வழங்குகிறவர், ரட்சிக்கிறவர். எப்படின்னா, நம்பி வந்தவர்களை அவர் ஆசீர்வதிக்கின்ற கடவுள். நிறைய நேரங்கள்ல நாம் மனிதர்களை நம்புகிறோம், கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஆவதுங்க, கைவிட்டு விடுகிறார்கள். பெற்றோர் 24 மணி நேரம் பிள்ளைங்க கூடவே இருக்கிறாங்களா? இல்லை. ஸ்கூல்ல படிக்கிற ஆசிரியர்கள் 24 மணி நேரம் அந்த மாணவன் என்ன பண்றான்றதையே பார்த்துக்கிறாரா? இல்லை. நிறைய நேரங்களில் மனிதர்கள் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மோடு இருப்பதில்லை. ஆனால் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை காப்பாற்ற, நமக்கு சுகம் கொடுக்க, நம்முடைய கண்ணீரை துடைத்து விட யார் ஒருவரால் முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். தனக்கு பிரியமான ஒரு நண்பன், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கல்லறையில வச்சுட்டாங்க, கல்லு குகையில வச்சுட்டாங்க. ஆனா இயேசுவானவர் கண்ணீர் விடுகிறார். தன் நண்பனுக்காக கண்ணீர் விடுகிறார். தன் நேசித்த ஒரு குடும்பத்திற்காக அவர் கண்ணீர் விடுகிறார். இயேசுவால 4 நாள் கழிச்சும் அவன் என்ன பண்ண முடியும்? உயிரோடு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நம்முடைய நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை இயேசுவால
பரிசுத்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை இயேசுவால மாற்ற முடியுங்க. அதனால இயேசுவை நாம் நம்ப வேண்டும். வாசிக்க கேட்ட வேத பாடத்துல 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்கின்ற கடவுள். முதல் விஷயம் என்னது? 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்கின்ற கடவுள். அவர் சும்மா எல்லாம் சொல்லிட்டு போக மாட்டாருங்க. அவர் சும்மா சொல்லிட்டு மறந்துட்டு போற கடவுள் அல்ல. மோசே கிட்ட அந்த 7வது வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகும் அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 1000 வருஷம் ஆசீர்வதிப்பாராம். ஏதாவது வம்பு பண்ணீங்கன்னா 3-4 தலைமுறை வரைக்கும் விடமாட்டேன். அவர் எங்கேயுமே வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார், கட்டளையையும் கொடுக்கிறார். இதனை பின்பற்ற வேண்டும் என்கின்ற வழியையும் கடவுள் சொல்லுகிறார். மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, மோசே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? வணங்கா கழுத்துள்ள மக்களா இருக்கிறாங்க. நீ திரும்பி என்ன பண்ற? வாப்பா, கற்பலகை ஏற்கனவே உடச்சி போட்டு இல்லையா? நீ கோவம் வந்து உடச்சிட்ட. நீ ரொம்ப அமைதியான மனுஷன் தான், எப்போ கோவம் வச்சுன்னு தெரில, போட்டு உடச்சிட்ட. நீ திருப்பி என்ன பண்ண? அதே மாதிரி கற்பலகையை செஞ்சு எத்துன்னு வாண்டுறாரு. இந்த வீட்டில் போய் வாசி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இவரும் கற்பலகையை செஞ்சுன்னு போறாரு. ஆடு மாடு மேயக்கூடாது, ஒருத்தர் மலை மேலே ஏறக்கூடாது, சீனாய் மலைக்கு வரணும், என்கிட்ட வந்து நீ பேசணுன்றாரு. இந்த மோசே போறாருங்க. எவ்வளோ சாந்த குணமுள்ள மனுஷன்ல, திரும்பியும் போறாரு. 2ஆம் வாய்ப்பை கொடுக்கின்ற கடவுள். ஆதாம் தவறு செய்தான், கீழ்ப்படியாமல் போனால் ஆதாமுடைய வழியாக வந்த பாவ வாழ்வை நீக்கி நம்ம எல்லாம் பிதாவிடத்தில் சேர்ப்பதற்காக 2ஆம் ஆதாமாக இயேசுவானவர் தன்னுடைய சொந்த மகனை, இயேசுவானவரை கிருபாதார பலியாக கொடுத்த பிதாவின் அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்திலே இல்லை. அவர் உங்களுக்கு 2ஆம் வாய்ப்பை கொடுக்கின்ற கடவுள். ஒருவேளை என் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன் சாமி, உமக்கு விரோதமான செயலை நான் செய்துட்டேன், இனி நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்க வேற யாருக்கிட்டையும் போகக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், நான் சாவர வரைக்கும் மறக்கவும் மாட்டேன், உனக்கு மன்னிக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், உன்னுடைய உறவே எனக்கு வேணான்னு சொல்லிடணும். ஆனா இங்க பாருங்க, கடவுள் தாம் படைத்த மனுக்குலத்தின் மீது அன்பு செலுத்துகிறவராக மறு வாழ்வை கொடுக்கிறார், பேரன்பு செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். 2ஆம் முறையும் மோசே போய் கற்பலகையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்ப மோசே சொல்ற இந்த பிரேயர், இந்த வாழ்த்து தான், கடவுளே எங்களை எல்லாம் படைச்ச சாமி, 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்றாரு? எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளா இருக்கிறீரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் மீறினால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ கடவுள் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, அவர் எச்சரிக்கிற இடத்திலேயும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். மக்களுக்காக மன்றாடுகின்ற தலைவர்களை கடவுள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். மோசே ரொம்ப அழகா சொல்றாரு, ஐயா எங்க ஜனங்க வணங்காத கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, எப்படியாவது அவர்களை என்ன பண்ணுங்க. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றாரு. 9வது வசனத்துல யாராவது வாசிங்களேன். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறார்கள், கன்று குட்டிகளை செய்து வணங்கினதை பார்த்து எனக்கு வந்த கோவத்துல இந்த கையில இருக்கிற என்ன கற்பலகையை போட்டு உடைச்சிட்டேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் விட்டுட்டு இப்படி போனவனே என்ன பண்றாங்க இந்த மக்கள்? பொன் கன்று, இதுக்கு முன்னாடி அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கணும். பொன் கன்றை செய்து, அதுதான் போன மோசையும் வரல, பேசின கடவுளும் தெரியல, அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, நகையை கொடுங்கன்னு ரெடி பண்ணி இவங்களே ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. வந்துச்சுக்கோ மோசேக்கு. அதனால தான் சொல்றாரு, வாசிங்கம்மா தொடர்ந்து. நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று மன்றாடுகின்ற ஒரு மனிதன். எத்தனை பேரு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேரு உங்கள் பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேரு நீங்கள் அங்கமாயிருக்கிற இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் அருகாமையிலே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்?
ஜெபிக்கின்ற மக்களை, மனிதர்களை, தலைவர்களை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். பலசாலிகளை கடவுள் தேடவில்லை. பராக்கிரமசாலிகளை போய் வாப்பா நீதான்பா எனக்கு லீடர்னு சொல்லல. ஜெபிக்கின்ற மனிதனை, சாந்த குணமுள்ள மனிதனை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். மோசே இன்றைக்கும் வரலாற்றிலே நிலைத்து நிற்கிறார் என்று சொன்னால் இந்த மனிதன் தனக்காக அல்ல, தன் மக்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, ஆண்டவரே இந்த மக்கள் இப்படியெல்லாம் பண்றாங்களே சாமி, ஆனாலும் என்ன பண்ண, தயவு செஞ்சு இவங்களுக்கு தண்ணி கொடு. இந்த மக்கள் நான்வெஜ் வேணும்னு கேட்குறாங்க, அதனால என்ன பண்ணுங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க. உடனே என்ன பண்றாரு, காடைகளை கொண்டு வர்றாரு. வானத்து மண்ணா சாப்பிட்டு என்ன ஆச்சு, நம்ம ஆளுங்களுக்கு போர் அடிச்சிச்சு. என்னப்பா நீ ஒரு வெஜிடேரியனே கொடுக்குற, எங்களுக்கு நல்ல புசிக்கிறதுக்கு நல்ல ஆகாரத்தை கொடு. அதையும் என்ன பண்றாரு கடவுள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நாடோடிகளாய் சுற்றி திரிகின்ற மக்களை கடவுள் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை ஒருவேளை நாடோடி போல இருக்குதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா 40 வருஷம் லட்சக்கணக்கான மக்களை, ஆடு மாடுகளை, உயிரினங்களை எல்லாம் சேர்த்து வழிநடத்தி கானான் என்னும் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்த கடவுள் உங்களையும் என்னைய கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? அல்லேலூயா, நிச்சயமா சேர்ப்பாரு. நாம கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும், உண்மையான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். இங்க வந்தா அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அங்க போய் பொன் கன்றுகளை வணங்கக்கூடாது. இங்க நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, நல்ல கருப்பு கலர்ல கயிறுலாம் வாங்கி கட்டிக்கூடாது. அப்ப நான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறேனான்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நான் உண்மையா இருக்கிறேனா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய சமய நம்பிக்கைகள் அல்லது கலாச்சாரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு இயேசுவை, அவருடைய பாதத்தை நான் பற்றி கொண்டிருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நானும் சர்ச்சுக்கு வந்துட்டேன். எங்க தாத்தா கிறிஸ்தவர், அதனால நான் சர்ச்சுக்கு வரேன். இல்ல, அப்படி ஒரு நாளும் சர்ச்சுக்கு வராதீங்க. இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என்னை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்வளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நான் சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். இந்த உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு அம்மா அழுது ஜெபம் பண்ணுகிறாங்க எருசலேம் தேவாலயத்துல. ஏலி வராரு, அவர் தான் பெரிய தலைமை போதகர். அவருடைய பார்வையில அவங்களுடைய அழுகை தெரியல, ஏளனமா இருக்குது. ஆனா அந்த அம்மா இன்னத்துக்கு அழுதாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்கள் ஜெபங்களை, உங்கள் கண்ணீரை காண்கின்ற கடவுள். ஒரு அம்மா குழந்தையை தூக்கி போட்டு வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை மரிப்பதை என் கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் தண்ணி இல்லாம தாகத்தினால அவன் இறந்து விட போகிறானோ என்று கதறி அழுகிறாள் ஆகார். வனாந்தரத்தில் எங்கேயுமே நீரூற்று இல்லாத ஒரு இடத்துல தண்ணீரை ஆண்டவரால் உருவாக்க முடியும் என்று சொன்னால், நீரூற்றை உருவாக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டு காலங்கள் கடந்து இன்றும் அந்த நீரூற்று உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், அப்ப இயேசுவால உங்களுக்கான வாழ்வின் ஆசீர்வாதத்தின் நீர் ஊற்றுகளை உருவாக்க முடியாதா? ஏன் நான் கிடைக்கல அப்படின்னா, எனக்கு முழுமையான நம்பிக்கையே சாமி மேல இல்லை. கொஞ்சம் நம்புறேன், ஆனா கொஞ்சம் நம்பாம இருக்கிறேன். என் சுயத்தின் மீது எப்பொழுது நான் நம்பிக்கை வைக்கிறேனோ அங்கே கடவுள் செயல்படுவதை நிறுத்தி விடுகிறார். எப்ப நான் என் சுயத்தை வெறுத்து என்னால எதுவும் முடியாதுப்பா, நான் கடவுளுடைய பாதத்திலே சரணடைந்து விட்டேன், இனி என்னால எதுவுமே ஆகாது, நீயா பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு சாமி, எப்போ நீங்க அவர் பாதத்திலே விழுந்து சரணடைகிறீர்களோ அப்பொழுது கடவுள் செயல்பட ஆரம்பிப்பார். இந்த மோசே தன் மக்களுக்காக மன்றாடுகின்ற தலைவனாக இருக்கிறார். அடுத்தது இரண்டாவது, புது வாழ்வு தருகின்ற ஆண்டவர், புது வாழ்வு கொடுக்கின்ற கடவுள். நம்ம கூட என்ன பண்றோம், வீடு கட்டினா ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி ரீஒர்க் பண்றோம். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 3 வருஷமா 2 வருஷமாம்மா ஓலை குடிசை வீட்டில், ஓலை வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பழைய ஓலையெல்லாம் எடுத்துட்டு திருப்பி பனை ஓலையை வைப்பாங்க. ஏன், அந்த ஓலையெல்லாம் மகிழ்ச்சிங்க, அது என்ன ஆகுது, இனிமே உளுத்துரும், என்ன ஆகிடும், திருப்பி எடுத்துட்டு புது பனை ஓலைங்களை வைப்பாங்க. இல்லை ஓடு வீடு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ பொறுத்து திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓடுகள்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் சரியில்லாத ஓடெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் அது செய்வாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காலங்காலமாக நான் ஏசாமி நம்பினுக்கிறேன்,
ஆனால் என்னில் இருக்கின்ற பழுதுகளை நான் நீக்காவிட்டால், என்னில் இருக்கின்ற பழுதுகளை நான் சரி செய்யாவிட்டால் நான் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7-14 16 இருக்கிற வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு உள் இருக்கின்ற கடவுள். எங்கேயும் ஓடாத, இவரு பின்னாடி அவர் பின்னாடி ஓடாத. கடவுள் எங்க தான் இருக்கிறாரு? வாசிங்களா? அந்த வசனத்தை யாராவது கண்டுபிடிச்சிங்களா? சரி, பொறுமையா தேடிட்டு கண்டுபிடிச்சி வாசிட்டு அப்புறமா சொல்லணும். உங்களுக்குள் இருக்கின்ற கடவுள், எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற கடவுள் என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப இங்க திருச்சபையிலும் ஆண்டவர் இருக்கிறார். அப்ப இந்த மாபெரும் குடும்பத்திலே கடவுள் இங்கே அமர்ந்து நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் எங்கிருந்து வந்தார் தெரியுமா? 9வது வசனத்தை வாசிங்களேன். பிதாவோடு அருகிலே அமர்ந்து மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே மைந்தன், ஒரே குமாரன் உங்களுக்காக எனக்காக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி வந்திருக்கிறார். தன்னுடைய தகுதியை, தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்து விட்டு என்ன பண்றாரு? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக சாதாரண மனித பிறவி எடுத்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் மேலே ஏறி சென்றிருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து அவர் மேலே ஏறி அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவராக, நமக்காய் இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யாருங்க? இயேசுவானவர். ஆனா நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்மளை விட்டு என்ன பண்றது இல்லை, இறங்குறது இல்லை. யாருக்கு? ரொம்பலாம் தெரியாதவங்களுக்குலாம் இல்லை, வாழ்க்கையில கையை பிடிச்சி சாகுற வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன், உறுதிமொழிலாம் கொடுக்குறோம்ல முன்னாடி, அதெல்லாம் மறந்து போச்சுங்க ஐயா, எப்பயோ நடந்தது, அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? இந்த வீட்டம்மாவை பார்த்து என்னுடையது எல்லாம் உன்னுடையது, என் சொந்தம் என் சொத்து எல்லாவற்றையும் உனக்காக நான் கொடுத்து விடுகிறேன், என்னுடையது எல்லாம் உனக்கு தான், உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு தான். ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, மறந்து போச்சு. தியாகம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம், கொஞ்சம் விட்டு கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஒரே நோக்கம் நம்மளை மீட்கணுன்றது தான். அப்ப அந்த உண்மையான அன்பு எங்கே குறைந்து போகிறதோ அங்கே சுயநலம் தலை தூக்குகிறது. எங்கே தியாகம் இல்லையோ அங்கே என்ன இல்லை, உண்மையான அன்பு இல்லை. எங்கே உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கே விட்டு கொடுத்தல் இருக்கும். எங்கே உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கே தியாகம் இருக்கும். அப்போ ஏன் நம் சொந்த குடும்பத்தை நாம் ஏன் நேசிக்கிறதே இல்லை? கூடவே பிறந்த தங்கச்சி, ஆனால் 15 வருஷம் ஆச்சுங்க ஐயா பேசி. எதுக்குமா பேசின? அது ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன சண்டை, அதனால என்ன பண்ணிட்டோம், இப்போ பேசுறதே இல்லை. என் கூடவே பிறந்த என் சகோதரன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், அதனால நான் என்ன பண்ணல, அவனோட எனக்கு இந்த உறவே கிடையாது. அப்போ இயேசுவானவர் எவ்வளவு அன்பு இருந்திருந்தால் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்திருக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் ஏன் நாம் காணுகின்ற உறவுகளுக்காக நாம் இறங்கி போறதுல என்ன தப்பு? விட்டு கொடுப்பதில் என்ன இருக்கிறது? அப்போ தியாகம் செய்யறதுல என்ன இருக்குது? அப்போ அதை யோசிச்சு பார்க்கணும். அநேகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாங்க. 11வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, வீட்டில் குடும்ப தலைவனாகவும், குடும்ப தலைவியாகவும், பிள்ளைகள் பிள்ளைகளாகவும், அண்ணன் அண்ணனாகவும், தங்கை தங்கையாகவும் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செய்யுங்க. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு பவுல், தூதராகவும், இறைவாக்கினராகவும், நற்செய்தியாளராகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துக்கிறாரு. சண்டே ஸ்கூல் டீச்சரா சில பேருக்கு வேலை கொடுத்துக்கிறாரு, சில பேருக்கு யூத் ஃபெலோஷிப் லீடரா கொடுத்துக்கிறாரு, சில பேருக்கு சர்ச்சினுடைய நிர்வாகத்தை பண்றதுக்கு கொடுத்துக்கிறாரு, சில பேருக்கு போதிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு, சில பேருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு கொடுத்துருக்கிறாரு, சிலரை இப்படி ஒவ்வொருவருக்குமான ஒவ்வொரு ஊழியத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அது திருச்சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. அப்ப திருச்சபையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் நீங்கள் செய்ய நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ரொம்ப அழகா குடும்பத்துல அதே போல பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்கள் மிகச்சரியாய் அதை செய்கிறவர்களாக இருங்கள். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்துவே
தலையாய் இருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாய் இருக்கிறோம். இன்னும் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, எக்ஸாம்பிள்னாலே அவருக்கு தான், கிறிஸ்து தலை, நாம் எல்லோரும் அவயவங்கள். கண்ணானது காதை பார்த்து இது சொல்லக்கூடாது, இது பார்த்து நிறையெல்லாம் சொல்றாரு. இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கின்ற நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே உண்மையுள்ளவர்களாக மிகச்சரியாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நேர்த்தியாக நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்க்கை ஒரு முறைதான், இந்த வாய்ப்பு ஒரு முறைதான். அப்ப எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு மிகச்சிறப்பாய், எவ்வளவு கிரமமாய் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது குடும்பமா இருந்தாலும், திருச்சபையா இருந்தாலும், சமுதாயத்திலா இருந்தாலும் சரி. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை, பொறுப்புகளை மிகச்சரியாய் நீங்கள் செய்யுங்கள். அப்ப செய்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுகிறவராக இருப்பார். அது மட்டும் இல்ல, 12வது வசனம், கிறிஸ்துவின் திருவுடலாகிய அன்பை கட்டி எழுப்புவோம், சபையை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் திருவுடலாகிய சபையை கட்டி எழுப்புவோம். அப்ப குடும்பமாகிய பரலோகத்தை கட்டி எழுப்புவோம். அப்போ குடும்பம் என்பது பரலோகத்தின் ஒரு சின்ன ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு சின்ன எப்படி சொல்றதுன்னா மாடல், ஒரு சிறிய முன் உதாரணம். இப்போ பெரிய பில்டிங் கட்டுறோம் இல்லையா, கட்டும்போது என்ன பண்ணுறோம், ஒரு என்ஜினியர் ப்ளூ பிரிண்ட் வரைகிறாருல்ல, வரைஞ்சிட்டு இதுதான் இப்படிதாங்க இருக்குது, இதாங்க பரலோகம். அப்போ பரலோகத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கணும்னு சொன்னால் அது குடும்பம். குடும்பம் என்கின்ற அமைப்பை கடவுள் நமக்கு இங்கே பரலோகத்தின் மாதிரியாய் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்கள் சொந்த குடும்பத்தை நேசியுங்கள், உங்கள் சொந்த திருச்சபையை நேசியுங்கள், உங்கள் சொந்த சபையாரை நேசியுங்கள், உங்கள் சொந்த சமுதாயத்து மக்களை நீங்கள் நேசியுங்கள். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நீங்கள் நேசித்தவர்களாக இருப்பீர்கள். ஏசாமி 2ஆம் வருகையில் வந்துட்டு நம்மளெல்லாம் பார்த்து சொல்லுவாராம், உங்களை பார்த்து சொல்ல போகிறாருமா, நான் ரொம்ப பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் சோறு போட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லுவீங்க, நான் எப்போ உங்களை பார்த்தேன், எப்போ சோறு போட்டேன்? யாரெல்லாம் பசித்திருந்தார்களோ அங்கே நானே பசித்திருந்தேன், யாரெல்லாம் உடை இல்லாமல் இருந்தார்களோ அங்கே நானே உடை இல்லாமல் இருந்தேன், யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ, அந்நியர்களாக இருந்தார்களோ அவ்விடத்திலெல்லாம் நானே இருந்தேன், யாரையெல்லாம் நீங்கள் சேர்த்து கொண்டீர்களோ அங்கே என்னையே நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள் என்று ஏசாமி அழகாக சொல்ல போறாரு. அப்போ கிறிஸ்துவின் முன்மாதிரியான வாழ்வை நாம் எப்பொழுது வாழப் போகிறோம்? அப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் உண்மையாய் நான் அவரை பின்பற்றுகிறேனா? குழந்தையை போல இருக்காத, 14வது வசனத்துல சொல்றாரு. இன்னும் குழந்தை மாதிரி இருக்காத, இன்னும் எதனா வாங்கி கொடுக்கலன்னா என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்றாங்க குழந்தைங்க? எதனா வாங்கி கொடுக்கலன்னா கடையிலேயே அங்கேயே அடம் பிடிச்சி அழுகுறாங்க. அப்படியே விட்டு வந்து நேர்க்க வேண்டியது தான். நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். அடம் பிடிக்காத. அப்ப நிறைய நேரங்களிலே கடவுளிடத்துல இன்னும் நாம் குழந்தையை போலவே நிறைய இடங்களிலே யோசித்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அதை நான் தெரிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அடுத்தது 15வது வசனத்துல உண்மையை பேசுவோம், அப்புறம் அன்பாய் இருப்போம். 16வது வசனத்துல புது வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். கடவுள் புது வாழ்வை கொடுக்க அவர் விரும்புகிறார். அடுத்தது இசைந்து இருங்கள். இசைந்து இருங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, உங்களுடைய நட்பில இசைந்து இருங்கள். நல்ல நண்பர்களாக இருக்கணும்னா என்ன பண்ணுறோம்? உன் நண்பனை போல யோசி, உன் நண்பனை போல செயல்படணும், உன் நண்பன் என்ன சாப்பிடுவோம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரை பற்றி கேட்டால் தெரியாது, உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி கேட்டால் தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் தெரியாது. அப்போது உங்கள் குடும்பத்தில் இசைந்து வாழுங்கள். இணைந்து வாழ்றது வேற, இசைந்து வாழுங்கள். ஒன்னஸ், ஒருமனப்பட்டு வாழுங்கள். அது திருச்சபையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும் கடவுள் நம்மை இசைந்து வாழ அழைக்கிறார். அடுத்தது 17வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். ஆதலால் மற்றவர்களை போல வீணான சிந்தனைகளை வச்சு மைண்ட்ல போட்டு இருக்கிற குப்பையெல்லாம் வாரி கொட்டிக்காத. அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்வுக்கான அர்த்தத்தை தேடுங்கள். உங்கள் வாழ்வுக்கான அர்த்தத்தை தேடுங்கள். அதை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம் வாழ்வு நிறை வாழ்வு பெறும்.
ஆண்டவரே, நான் ஏன் இங்கே இருக்கிறேன், ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன், ஏன் இந்த தெருவில் இருக்கிறேன், ஏன் இந்த ஊரில் இருக்கிறேன், ஏன் இந்த திருச்சபையில் இருக்கிறேன், அப்போ கடவுள் ஏன் என்னை இங்கே வைத்திருக்கிறார், அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ணுறீங்க? கையெல்லாம் தூக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா நானே பண்ணுறதில்ல சில நேரத்தில். கஷ்டம்தான் இல்லை, ஏஞ்சிக்கிறதே கஷ்டம் இந்த குளிரில். எப்படிங்கய்யா? நீங்கள் ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன். அதிகாலையில் எழுந்து கடவுளோடு பேசுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், சமைக்கின்ற பொழுதெல்லாம், நீங்கள் சாதாரண வேலை செய்கின்ற பொழுதெல்லாம் கடவுளோடு பேசி கொண்டிருங்கள். இந்த உலகம் உங்களை பைத்தியமாக நினைக்கலாம், இந்த உலகம் உங்களை வீணர்கள் என்று சொல்லலாம். ஆனால் உன்னதமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்வின் நோக்கத்தை தேடி கண்டுபிடியுங்கள். அடுத்தது கடைசியா, நமக்காக மன்றாடும் கிறிஸ்து. இப்போ வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த யோவான் 17ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது என்னம்மா ஞாபகம் வருது? பரவாயில்ல, ஏசாமி ஜெபம் பண்றார். வெரி குட். அடுத்தது தென்னிந்திய திருச்சபையினுடைய மோட்டோ, கருப்பொருள், தட் தே ஆல் மே பி ஒன், அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக அப்படின்ற தென்னிந்திய திருச்சபையினுடைய மோட்டோவை இந்த 17ஆம் அதிகாரத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஏசாமியினுடைய மிகப்பெரிய ஜெபம் இந்த யோவான் 17. வாசிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் தேன் வந்து பாயுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏசாமி என்ன அழகாக ஜெபம் பண்ணுறாருங்க. அவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறாரு. தன் பிதா கிட்ட பேசுகிறாரு. அப்பா, வேலை வந்துருச்சு, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல. இந்த முக்கோணம் அப்படி வச்சுக்கோங்களேன், முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே பிதா இருக்கிறாரு, இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இங்கே சீசர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப அழகாக சொல்றாரு. அப்பா, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல, நானும் இவர்களும் ஒன்றாயிருப்பது போல, இவர்களும் உம்மில் இணைந்திருக்க வேண்டுகிறேன். எவ்வளவு பெரிய நோக்கத்தை கடவுள் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அப்ப அவருடைய வந்தது நோக்கமே நம்ம எல்லாரும் பிதாவிடத்திலே நாம் சேர வேண்டும். பிதாவின் மாபெரும் அன்பிலே நாம் மீண்டும் போய் கலக்கணும், அந்த எல்லையற்ற கடலிலே. அப்ப பிதாவினுடைய அன்பிலே நாம் திளைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தாங்க யோவான் 3:16 ரொம்ப அழகா சொல்றாரு, தன் சொந்த மகனையே கொடுக்கின்ற பிதாவினுடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல என்ன இருக்கும்? அப்ப அவர் அவ்வளோ நேசிச்சதுனால தானே நம்மளுக்கு இயேசுவானவரை கொடுத்தாரு. அப்ப நமக்காக மன்றாடுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்கள்? பதில் சொல்லுங்கள். நான் யாருக்காக ஜெபம் பண்றேன்? நான் எனக்காக ஜெபம் பண்றேன். எனக்கு நல்ல பட்டு சாரி இந்த முறை வாங்கிடணும்னு நான் ஜெபம் பண்றேன். எனக்கு மட்டும் என்ன வேணும்? நல்ல பெரிய மாளிகை வேணும்னு நான் ஜெபம் பண்றேன். எனக்கு மட்டும் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா தயவு செய்து இனிமே பண்ணாதீங்க. இயேசுவானவர் ரொம்ப அழகான முன்மாதிரியை வைத்திருக்கிறார். மோசே ரொம்ப அழகான முன்மாதிரியை வைத்திருக்கிறார். பவுல் ரொம்ப அழகான முன்மாதிரியை வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நீ மற்றவர்களுக்காக எதையெல்லாம் கேட்கிறாயோ அது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீ உன் சகோதரனுக்காக எதையெல்லாம் கேட்கிறாயோ அது உனக்கும் கொடுக்கப்படும். ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. ஒரு கடவுள் வந்து வரம் கேட்டாராம் ஒரு மனுஷங்கிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும்? ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, நிறைய லிஸ்ட் போட்டு வச்சுட்டாரு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உனக்கு என்ன கொடுக்குறனோ அதில் 2 மடங்கு உன் எதிர் வீட்டில் இருக்கிறவனுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே என்ன கேட்டிருப்பான், என்னுடைய ஒரு கண்ணு குருடாயிட்டோம் அப்படின்னு கேட்டானாம். ஏன் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க 2 கண்ணு குருடாயிடணும்? இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் மற்றவர்களை நேசித்து கொண்டே இருங்கள், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி கொண்டே இருங்கள், மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பதை நீங்கள் அல்ல, உங்களை சார்ந்தவர்கள் பார்த்து சாட்சி பகர்வார்கள். அப்போ ஏசாமி இங்க ரொம்ப அழகா ஜெபம் பண்றாரு. என்ன தெரியுமா ஜெபம் பண்றாரு? பிதாவே, நான் இவர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளவில்லை, இவர்கள் மூலமாக என்னை பற்றி கேள்விப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களும் உம்மில் இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரொம்ப அழகா இருக்குதுங்க இந்த 17வது அதிகாரம் யோவான் 17. வீட்டுல போய் வாசி பாருங்க. ஆமா, வாசிமா. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது மட்டும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால்
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம் பாருங்க. அப்ப நாம் எல்லாம் பாக்கியவான்களா இல்லையா? ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் பாக்கியசாலிகளா இருக்கிறோம். எப்படின்னா, ஏசாமி எனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாருங்க. ஏங்க, ஏசாமியை பத்தி யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த வார்த்தையின் மூலமா இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை ஒரு மிகச்சிறந்த வேலையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஜெபிக்கின்ற மனிதர்களை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? பண்ணணும். எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு தெரியணும். உங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணணும். பெண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவர்கள், உங்க பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். திருச்சபை தலைவர்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எந்த திருச்சபை ஜெபத்திலே நிற்கிறதோ அந்த திருச்சபை வளரும். எந்த திருச்சபை ஜெபிப்பதிலே மறந்து போகிறதோ, பின்தங்கி போகிறதோ, அந்த திருச்சபை இருக்குமா என்று தெரியாது. ஏன்னு சொன்னால், 2 பேர் வீடு கட்டினாங்க. அந்த 2 பேரும் ரொம்ப சூப்பரா வீடு கட்டினாங்க. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன கதை? ஒருத்தர் போனாரு, ஆத்து மணல்ல வீடு கட்டினாரு. ஏன்னா அங்கேயே போர் போட்டு தண்ணி எடுத்துக்கலான்ட்டு. மணல் பாங்கான இடத்துல, மணல் மேடான இடத்துல அஸ்திபாரம் இல்லாமல் அவசர அவசரமா ஒரு வீடை கட்டுறாரு. ஆனா இன்னொருத்தர் கட்டுறாரு கற்பாறையான ஒரு இடத்துல, கற்பாறையில் போட்டு நல்ல கடகால் போட்டு நல்ல கற்பாறைகளை அடுக்கி அவர் பெரிய ஃபவுண்டேஷனை போட்டு அதன் பிறகு மேல என்ன பண்றாரு? வீட்டை கட்டுறாரு. பெருமழை வந்து, பெருங்காற்று வந்து, சுழல் காற்று அடித்து எல்லாம் பண்ணுது. ஆனால் மணல் மீது கட்டப்பட்ட வீடு அது இருந்த இடம் இல்லாமல் அது என்ன ஆயிடுச்சு? அழிக்கப்பட்டது. கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடோ அது நிலைத்து நின்றது. ஏசாமி இந்த கதையை சொல்லிட்டு இந்த கதைக்கான அர்த்தத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? எவன் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறானோ அவன் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். யார் ஒருவன் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறானோ அவன் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் எந்த சவாலிலேயும் நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கற்பாறையின் மீது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வையுங்கள். கற்பாறையாகிய கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் மீது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுங்கள். நீங்கள் நிலைநிறுத்தி 1000 தலைமுறை மட்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you. ஆவியின் ஆவுரை மன்னிக்கின்றவரே